போட்டிருப்பாங்க. மாட்டுக்கொட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கருங்கல் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு குழி போட்டிருப்போம், அதுல எண்ணெய் விட்டுருப்போம். ஒரு வீட்டுல மண் ஜோறு இருக்கும், அதுல ஒரு மாடம் இருக்கும், அந்த மாடத்துக்கு ஒரு அகல் விளக்கு இருக்கும். அந்த அகல் விளக்குல ஒரு பஞ்சு திரி போட்டு ஒரு நல்லெண்ணெய், ஒரு விளக்கெண்ணெய், ஒரு இல்லைன்னா ஒரு நெய் பசுலை விட்டு ஒரு விளக்கேற்றி இருப்பாங்க. அந்த தீப ஒளியில தான் எல்லாரும் குடியிருந்தாங்க, அந்தவங்க தான் எல்லாம் பண்ணினாங்க. நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பெரியவங்க பண்ண புண்ணியம் நமக்கு இந்த மாதிரி இருட்ட கூட பகலாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு விஞ்ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து, அந்த விஞ்ஞானத்துல ராத்திரியும் பகலும் நம்ம வேலை பார்க்குற மாதிரி நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு முன்னால் இருந்தவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு உழைச்சிருக்காங்கிறது நம்முடைய அனுபவம் படும் பொழுது நமக்கு கிடைச்சக்கூடிய இந்த நாகரிக உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை பார்த்து சந்தோஷப்படணும். ஆனா விஞ்ஞானத்துக்கு மயங்கிடக்கூடாது. நீங்க இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம். ஓம் குரு வாழ்க, குருவே துணை. இந்த குரு வந்தனம் செய்யும் பொழுது பல அரிய விஷயங்கள் இந்த குரு வழக்கத்திலே சொல்லிட்டாங்க. கல்லால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தொன்மையான பழமையான பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு கல் ஆலமரம் சொல்லிட்டாங்க. புடையவர்தன் அதனுடைய அடிவாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குருநாதர். அவர் பேசினாரா? ஏதாவது வார்த்தைகள் சொன்னாரா? அருள்மொழிகள் சொன்னாரா? கீத உபதேசம் பண்ணாரா? எதுவுமே பண்ணல. அவர் அமைதியா அட்டக்கால் போட்டு மரத்தவையில் உட்கார்ந்து சின்னத்தையை கையில் வச்சு உட்கார்ந்துக்கிறார். எப்படி வலதுகையை எப்படி காமிக்கிறார், இடதுகையை யோக நிலையில வச்சிருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னால ஒரு 4 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 4 பேருக்கு சனந்தனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய 4 ரிஷிகளும் இதை கால்வால கேட்டு நமக்கு வழங்கினதால்தான் நம்முடைய சமயத்துக்கு பேரு சனாதன தர்மம்னு பேரு. ஆதி முதல் இன்னும் உலகம் அழிகிற வரையும் நாம் செய்யக்கூடிய வழிபாடு தொடர்ந்து நடக்கும். நீங்க தங்கத்தில் குத்துவிளக்கு வச்சிருந்தாலும் சரி, வெளியில வச்சிருந்தாலும் சரி, வெங்கலத்தில் வச்சிருந்தாலும் சரி, ஆந்திர பெருமான் தென் திசையை நோக்கி கைவழிங்கிற கல்லால் மரத்தடியில் இருந்து சின்முத்திரையை காமிக்கும் பொழுது அந்த முத்ரா நட்சத்திராலேயே நால்வரும் இந்த உலகத்துடைய தோற்றம், வளர்ச்சி, ஒழுக்கம், மறுபடியும் சமன் செய்தல், மறுபடியும் மீண்டும் சுழற்சி படைத்தல். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. பெண்கள் எல்லாரும் விளக்கேற்றிக்க. பெண்கள் எல்லாரும் விளக்கேற்றும் பொழுது இந்த வார்த்தை வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. முதல் 2 நிமிர்ந்து உட்காரணும். உங்களுடைய உடைமைகள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கணும். முதல்ல உங்களை நோக்கி இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றணும். அப்புறம் எண்ணெய் நிறைய இருந்தது, ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா முகத்தையும் ஏற்றிக்கலாம். இல்லைன்னா ஒரு முகம் ஏற்றிட்டா போதும். 5 முகத்தையும் ஏற்றிக்கலாம். இனிமே ஆவாகனம், அர்ச்சனை, நிவேதனம், தூப தீப ஆராதனை, வாழ்த்தொலியோட விளக்கு பூஜை பூர்த்தியாக போறது. என்ன ஒளிவளர் விளக்கே போற்றி என்னாச்சு? அதனாலதான் குரு வணக்கம் சொல்லும் பொழுது சொல்லாமல் சொன்னவரைன்னு சொல்லி பாடி கொடுத்தேன். சொல்லிட்டே இருப்போம், திடீர்னு மறந்து விடுவோம். ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா பொருளும் வந்தாச்சா? அந்த டீச்சர் இருந்தாங்க, கேட்டுங்க. மணி போறோம், நீங்க உட்காருங்க. கீழே குங்குமத்தை பிடிச்சி வச்சுங்க. நான் எல்லாருக்கும் பொருளா போயிருக்கா போயிட்டு வைக்கிறேன். வந்து அந்த எல்லாரும் வந்தாங்களா? ஏன்னா விளக்கு எதுவும் நேரம் கொடுக்குறேன். யாரும் வரணும். எல்லாருக்கும் பொருட்கள்லாம் வந்தாச்சா? அடுத்த ஆவாகனம் அர்ச்சனை பண்ண போறோம். கையில் கொஞ்சம் மலர்கள் எடுத்துங்க, பூக்களை கையில் எடுத்துங்க. இப்ப அந்த குத்து விளக்க பாருங்க. அம்பாளுக்கு என்ன பேரு சொல்லுங்க? நான் என்ன சொன்னேன்? அங்காள பரமேஸ்வரன் அக்னியிலிருந்து வந்தவன் ஒரு பேரு, பரமேஸ்வருடைய அங்கத்தில் இருக்கிறவன் ஒரு பேரு, இன்னொரு பேர் என்ன? இந்த உலகமே அவதான் ஒரு பேரு. உலகமே அவதான். இந்த கடந்து வெஞ்சிக்கூடிய உலகத்துக்கே எனவே சக்தி வந்து பேரு. உலகத்தையே சக்தின்னு பேரு. அதனால அங்க உறுப்பிலேயே சிவபெருமானுடைய உறுப்பு தான் நம்ம எல்லாரும் உருவங்கள். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறை சக்தி இருக்கு. அவங்கவுங்க அவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும், செய்கைக்கு தகுந்த மாதிரி அது பயன்படும். குணத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும், உங்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி அது பயன்படும். புரிஞ்சுங்களா? குணம் இருக்கிறது வேற, அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு பயன் கொடுக்கும். நான் நல்லவனா இருக்கேன்னு சொன்னா மட்டும் போறாது. பொய் பேசும் பொழுது, லஞ்சம் வாங்கும் பொழுது, ஊழல் பண்ணும் போது, ஏமாற்றும் பொழுது, மற்றவங்கள்ட்ட போய் தவறுதலா நடந்துக்கும் பொழுது
அந்த குணம் தப்புன்னு தெரிஞ்சு கேள்வி கேட்டு அதை நிறுத்திட்டு நல்ல விதமா செயல்படுத்துறதுக்கு எந்த மனிதனுக்கு தெரியுதோ அவன் தான் பயனடைவான். லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடும்போது 500 ரூபாய் கையில வாங்கிட்டு அப்ப நம்ம பண்றதா அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மெம்பர் நல்லா இருக்கணும், பிரசிடென்ட் நல்லா இருக்கணும், நம்ம சீஃப் மினிஸ்டர் நல்லா இருக்கணும், முதல்வர் நல்லா இருக்கணும், பிரதம மந்திரி நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருந்தாலும் அவங்க நல்லா ஓட முடியும். ஏன்னா இங்க இருந்தாலும் ஓடலாம். எல்லாம் நல்லா பண்றாங்கன்னா அவங்க ஒழுக்கம் அவங்க அப்பா கூடிய அவர் ஃபுல்லா மறைஞ்சிடாரு, அவர் ஃபுல்லா மறைஞ்சிடாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கும்போது அந்த பயன் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க. அப்ப மற்றதெல்லாம் மறந்து விடும். அந்த குத்து விளக்கினுடைய ஒளியை பாருங்க, கையில பூக்கள் வச்சுங்க, நான் சொல்றத வாங்கி சொல்லுங்க. அந்த ஒளிக்குள்ள அம்பாள் இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கு. சொல்லுங்க, ஓம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே அந்தி விளக்க மஞ்சள் சிட்டி எடுத்து போட்டுங்க, மஞ்சள் அரிசி மஞ்சள் பண்ணிக்கங்க. சந்திரன் இருந்தா ஒரு அதுலேயே ஒரு விழாக்கு போயிடலாம். தண்ணியில கலந்துருங்க. தண்ணீர்ல மஞ்சள் அல்லது சந்தனம் கொஞ்சம் நல்லது, அது சேர்த்துக்கங்க. நல்லது இல்லாம தேங்காய் ஊற்றினா தண்ணி விட்டு அதை வச்சுக்கலாம். கையே அந்த தண்ணியில் நல்லது போயிடும், வளரினால் போயிடுங்க. நல்லது கேட்டீங்க, நல்லது பேசுறீங்க. அப்ப நல்ல உணர்ச்சியை வெளிப்படுத்தீங்கன்னு நல்ல உணர்வு. அப்படி இல்லாம கோபப்பட்டு பேராசை அதுதான் திரும்பவும் நீங்க உடம்புல என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் மீண்டும் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சாமி. நான் அதை பண்ணணும் இது பண்ண நினைக்கிறேன், எல்லாம் நடக்கலையே அப்படின்னா நீங்க ஒழுங்கா நினைக்கிறேன்னு சொல்றது. நாம் செய்யக்கூடிய செயல் அழியில்லாது மறந்துடாது. நீங்க ஒரு குழந்தை பாக்குறீங்க, முன்னாள் அம்பாவை பாக்குறீங்க, குத்துவிளக்கு பாக்குறீங்க, அது அப்படியே மனசுல வந்து நீங்க வீட்டுக்கு இன்னொரு இதே விளக்க பார்க்கும்போது ஆமா நீ விளக்கு பார்த்தோம்னு ஞாபகம். அதே சிந்து காவேரி ஜனேஸ்மின் சந்நிதின் குரு குரு காப்பாற்றும் அம்மா, அல்லும் பகலும் அருகிருந்து அருள் செய்யும் அம்மா. எங்கள் வீட்டினிலே பெட்டிடைய பூஷணங்கள் அருள் செய்யும் அம்மா. எங்களது அர்ச்சனையிலே மகிழ்ந்து என்னை ஆட்கொள்ளும் அம்மா. அன்னையே அங்காட பரமேஸ்வரியே போற்றி போற்றி. அதே சிந்து காவேரி ஜனேஸ்மின் சந்நிதின் குரு